டாஸ்க்னா இப்படி வைக்கணுங்க, இப்படி டாஸ்க் வச்சா தான் பயங்கரமா இருக்கும். அப்பதான் உள்ள இருக்கிற போட்டியாளர்லாம் வந்து சில பேர்லாம் ரொம்ப பில்டப் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு அடுத்தோட கண்டிப்பா இதுல அந்த போட்டியில கலந்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு டாஸ்க் இருக்கிறதுலே என்ன சொல்றது, வயிற்றெல்லாம் கலக்கி அப்படியே வாமிட் வர்ற அளவுக்கு வயிற்று கலக்கி விடுற மாதிரி ஒரு டாஸ்க். உண்மையாவே நான் ரொம்ப என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு சில பேரெல்லாம். ஆனா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சா தான் இவங்க கொஞ்சம் அடங்கி உட்காருவாங்க. உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் சில பேர்லாம் வந்து கெத்துக்குனே எனக்கு எல்லாம் முடியும்னே வருவாங்க. எல்லாமே முடியும்னு வந்த 2 பேர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 பேர். யாரு, தர்ஷிகா ஒண்ணு, பவித்ரா ஒண்ணு, சிவா ஒண்ணு. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் கண்டு போச்சு. அவங்க ஆட்டமே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கஷாயம் குடிக்கிற மாதிரி. ஒன்று நிலவேம்பு கஷாயம் மாதிரி இருந்துச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் கஷாயம் மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட முதல்ல டாஸ்க் ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கோட்டர் கணக்கில் சின்ன டம்ளரில் நிறைய ஊற்றி வச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஜக்கு வச்சிருக்காங்க. இதில் ஒரு ஜக்கு ஃபுல்லாகவே சிவா குடிச்சு முடிச்சிட்டாரு. அதில் பாதி வந்து பவித்ரா குடிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கொஞ்சம் குடிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்பவே வாமிட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாமிட் பண்றப்ப என்னை வந்து அத்தனை பேர் தாங்கினீங்க, எத்தனை கைகள் வந்து என்னைய அரவணைச்சதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணாங்க. பவித்ரா கண்ணுலையும் தர்ஷிகா கண்ணுலையும் குடிச்ச கஷாயமெல்லாம் வெளியே வந்து அப்படியே நின்ன மாதிரி இருந்துச்சு. அப்படி என்ன டாஸ்க், அப்படி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் அப்படி தூக்கி போடுற மாதிரி டக்குன்னு தூக்கி போடணும். தப்பா விளையாண்டாங்க, நிக்கிற மாதிரி போடலை அப்படின்னா அந்த கஷாயத்தை எடுத்து குடிக்கணும். திருப்பி திருப்பி கரெக்டா போடலைன்னா குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி வந்து போட்டி. இதுல வந்து 5 பசங்க 5 பொண்ணுங்க. இதுல வந்து நடுவரா வந்து ஒருத்தர். இப்ப நடுவரா இருக்கிறதுக்கு பயங்கர போட்டி வந்துருச்சு. அதுல வந்து சாப்பு திரி போட்டு ஜாக்லின் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 5 பேர் பசங்க யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்து வந்து ஆல்ரெடி ரெடியா தான் இருந்தாப்புல. ஆனா முத்து வந்து விளையாண்டு ஆல்ரெடி போன டாஸ்க் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல வின் பண்ணதுனால வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதுலயும் குறிப்பா தீபக் என்ன சொன்னாருன்னா, நாமினேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள விளையாட கூட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் முடிவுகள் சிலதெல்லாம் மாத்திட்டு டக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 5 பேர் யார் பசங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷால் 1, தீபக் 2, சிவா 3, சத்யா 4, ஜப்ரி 5. இவங்கெல்லாம் வரிசை பிரகாரம் போகணும். அந்த ரிலே மாதிரி போகணும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படி போகணும். பொண்ணுங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்க ஃபர்ஸ்ட் வந்து ரயான் இருக்காங்க. ஏன்னா அவர் பொண்ணு டீம்ல இருக்காங்க இல்லையா, அதனால 2வது சாச்சனா, 3வது மஞ்சரி, 4வது பவித்ரா, 5வது தர்ஷிகா. இப்போ இவங்கெல்லாம் செலெக்ஷன் பண்ணியாச்சு. இதுக்கிடையில முத்து ஒரு வேலை பண்ணியிருக்காரு. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கணுங்கிறதுனால சர்க்கரை எடுத்து ஒழிச்சு வச்சிடறாரு. இது வந்து ஜாக்லினோட கூப்பிட்டு முத்துவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் சமையல் ரூமில் நிற்க வச்சு அவர் பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து வெளியே கொட்டுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் அழுங்காமல் எடுத்து பார்த்தா அது சர்க்கரை. ஏன்னா இந்த மாதிரிலாம் குடிச்சதான் ஒமட்டிருச்சுன்னா பசங்களுக்கு ஒரு சேஃப்டி மருந்துக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தாங்க. அது திருப்பி பிக் பாஸ் கண்டுபிடிச்சு கொட்ட சொல்லிட்டாரு. ஆனா சாச்சனா வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. இடையில வந்து பவித்ரா வந்து நிறைய குடிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து இடையில சாச்சனா வந்து கொடுத்தாங்க. அது என்ன நடந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல வந்து விஷால் போடுறாங்க, டக்குன்னு போட முடியல. 2வது தடவை 3வது தடவை டக்குன்னு போட்டாங்க. அடுத்து தீபக் வந்து பாத்தீங்கன்னா 1 தடவை 2 தடவை டக்குன்னு தீபக்கும் போட்டாங்க. அடுத்தது சிவா. இவரெல்லாம் எதுக்குதான் போட்டியில கலந்துக்கிறாருன்னே தெரியல. உண்மையாவே வெத்து வேட்டா இருக்காருங்க. 6 கோடர்ல வந்துடுறாரு. நிறைய போட்டியில இவருனாலதான் பசங்க டீமே தோத்துது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொடா குடி மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஒரு ஜக்கு ஃபுல்லா ஆல்ரெடி வச்ச டம்ளர்லயும் சரி, புதுசா வச்சுக்கும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஜக்கு இவரே குடிச்சிருப்பாரு. 1/2 ஜக்கு வந்து பவித்ரா அந்த பக்கம் குடிச்சிருப்பாங்க. சாச்சனா வந்து முதல்ல ராயன் போட்டாங்க பொண்ணுங்க டீம்ல, 2வது சாச்சனா போட்டாங்க. இவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சாங்க. சாச்சனாவும் நிறைய தடுமாறினாங்க. ஒரு 4-5 தடவை குடிச்சிருப்பாங்க. அடுத்து மஞ்சரி வந்தாங்க. அனைவரும் மஞ்சரி வந்து குடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். டக்குன்னு முதல் தடவை போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பசங்களை விட பொண்ணுங்க டீம் 3 பேர் போட்டாங்க. இங்க 2 பேர் விஷாலும் தீபக்கும் போட்டிருக்காங்க. 3வது போட வேண்டிய சிவா திணறிக்கிட்டே இருக்காரு, குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பவித்ரா அவங்க வர்றாங்க. பவித்ராவுக்கும் சிவாவுக்கும் காம்பினேஷன் மாதிரி பவித்ராவும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய வயிறு ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தாலும் பவித்ரா ஈக்குவலா அவங்களும் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பாட்டில் காலி. அதனால திருப்பி வந்து டாஸ்க் நிறுத்திட்டு போய் மறுபடியும் கொண்டுட்டு வர சொல்றாங்க. மறுபடியும் 1 ஜக்கு வருது. அந்த 1 ஜக்கை வந்து ஊற்றி ரெடியாக நிற்கிறப்போ பிக் பாஸ் சொல்லிடுறாரு, வேண்டாம், ஆல்ரெடி நீங்கள் நிறைய குடிச்சிட்டீங்க, இந்த மூக்கு வழியாக வந்துடும், அதனால சிவாவுக்கு பதிலாகவும் அங்கே பவித்ராவுக்கு பதிலாகவும் வேற யாராவது வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களே, அதாவது அந்த 5 போட்டியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அதில் வந்து வேற வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு அப்புறம் யார் வரணும், சத்யா வரணும். இந்த பக்கம் பவித்ராவுக்கு அப்புறம் யார் வரணும், தர்ஷிகா வரணும். இப்போ வந்து சத்யா வந்து 1 தடவை 2 தடவை 3 தடவை குடிச்சிட்டு டக்குன்னு சத்யாவும் போட்டாங்க. ஆனால் தர்ஷிகா அவனால் போடவே முடியல. அதுவும் பாவம் குடின்னு குடிச்சிக்கிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் ஜஃப்ரி சத்யா போட்டதுக்கப்புறம் ஜஃப்ரி வராங்க. ஜஃப்ரி ஒரு 2-3 தடவை குடிச்சிட்டு அவனுக்கு ஒமண்டல ஆரம்பிச்சிருச்சு, அவனால் முடியல. ஆனால் அவனும் போட்டா. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் போய் வாமிட் எடுத்துட்டான். ஜஃப்ரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா வராங்க, அப்புறம் தர்ஷிகா. இருக்கிற மீதி அந்த கஷாயத்தையும் குடிச்சிக்கிட்டே 2 பேரும் மறுபடியும் போடவேல தர்ஷிகானால சுத்தமாகவே முடியல. அதனால எப்படி போடுறதுனே தெரியல. அதனால மறுபடியும் பாட்டிலெலாம் காலி ஆயிடுச்சு. திரும்ப வந்து அந்த போட்டி நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடுத்த கஷாயம் வருது. அடுத்த கஷாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் வருது. அநேகமாக அது பாவக்காயாக இருக்கும், இல்லைன்னா வேப்பந்தலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அநேகமாக பாவக்காயாக இருக்கும். இப்போ வந்து திரும்பி டாஸ்க் ஆரம்பிக்கிறப்போ பிக் பாஸ் சொல்லிட்டாரு, சிவாவுக்கு பதிலாக அதே மாதிரி பவித்ரா, தர்ஷிகா இவங்க 3 பேர்த்துக்கு பதிலாக புதுசாக வேற யாராவது இது வரைக்கும் போட்டியில் அந்த கலந்துக்காமல் இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சிவாவுக்கு பதிலாக முத்து அப்படின்னு சொல்லி விசால் சொல்லிட்டாரு. முத்து வந்துட்டாப்ல. இங்கே பவித்ராவுக்கு பதிலாக சௌந்தர்யா, தர்ஷிகாவுக்கு பதிலாக ரியா வராங்க. இப்போ தர்ஷிகா விளையாடுறதுனால ரியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சிவா விளையாட வேண்டிய இடத்துல முத்து விளையாடுறாங்க. முத்து முதல்ல போடலை, எடுத்து குடிச்சோன்னே முத்துனால முடியல, என்ன கருமம்னே தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி குடிச்சிட்டு இது பண்ணாலும். ஆனால் டக்குன்னு ஒரு 2 தடவை முத்து போட்டாங்க. அந்த பக்கம் ரியானால போடவே முடியல, திணறிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் போட்டாங்க. கிட்டத்தட்ட சிவாவை தவிர சிவாவுக்கு பதிலாக வந்த முத்துவும் போட்டதுனால 5 பேரும் போட்டதுனால பசங்க டீம் வந்து வின் பண்ணுறாங்க. இப்போ பொண்ணுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க டீமில் வந்து ரயான், சாச்சனா, மஞ்சரி 3 பேர் தான் போட்டிருந்தாங்க. அதனால வந்து 3 பாயிண்ட் தான். பசங்கள் 5 பேரும் போட்டதுனால 5 பாயிண்ட்டுங்கனால பசங்க வின் பண்ணுறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து காலையில் விளையாண்டதுலையும் வின் பண்ணியிருந்தாங்க, இப்போ விளையாண்டதுலையும் பசங்க டீம் வின் பண்ணதுனால அதிகபட்சமாக பசங்க டீம் வின் பண்ணதுனால நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து பசங்க ஜெயிச்சதுனால அவங்களுக்கு போகுது. இப்போ இதில் வந்து யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கேட்குறாரு. உங்கள் டீமில் முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நாமினேஷனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவா, தீபக், ராணவ், ரஞ்சித், ஜஃப்ரி, சத்யா இவங்க எல்லாமே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஃப்ரியும் சத்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இல்லை, நீங்கள் 3 பேரும் யார் இந்த நாமினேஷன் இல்லையோ அவங்க போய் கலந்துக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு உரையாடலாம் போகுது. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டீமில் வந்து கலந்து பேசுகிறாங்க. ஜஃப்ரியும் சத்யாவை மட்டும் போகல, மீதி பேரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. பெரும்பாலும் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு 3 ஓட்டு, ராணவுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் என்னவோ போடுறாங்க. தீபக்கு அதிகமாக ஓட்டு வருது. தீபக் வந்து எல்லாரும் முடிவு பண்ணி தீபக் வந்து இந்த வாரம் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம், பாவம் பார்க்க முடியல. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு டாஸ்க் வச்சாதான் இவங்க ஒன்றா திறமை வெளிப்படணும், இல்லைன்னா இவங்களுடைய என்ன சொல்கிறது அகம்பாவமோ இல்லை திமுறோ ஒரு திறா ஓட்டா எதுக்கு எடுத்தாலும் நான் போவேன்னு சொன்ன பவித்ரா, தர்ஷிகாவில் முழின்னு முழிச்சாங்க. அப்போ தான் வந்து போக மாட்டாங்க. சில பேர் பயந்துக்குவாங்க. சில டாஸ்க்கு எதுக்கு போகணும் எதுக்கு போகக்கூடாதுன்னு, எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி ஓடணுங்கிற ஒரு ஓட்டம் வந்து இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி டாஸ்க் வந்து வைக்கணும். இப்போ வச்சதுலேயே இதுதான் வந்து செமையாக வைத்த கலக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அது அவங்களுக்கு உண்மையாக வைத்த கலக்கம் என்னமோ நாளைக்கு தான் தெரியும். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.